أحييكم وبالأشواق ناتيكم، فأغلى وردنا أنتم وكل الورد نهديكم. أحييكم وبالأشواق ناتيكم، فأغلى وردنا أنتم وكل الورد نهديكم. أحييكم وبالأشواق ناتيكم، فأغلى وردنا أنتم وكل الورد نهديكم. عصافير من الخلد تغرد بين أهليكم، جوانحنا لكم سرر ومن دمنا نغذيكم. عصافير من الخلد تغرد بين أهليكم، جوانحنا لكم سرر ومن دمنا نغذيكم. جوانحنا لكم سرر ومن دمنا نغذيكم. أحييكم وبالأشواق ناتيكم، فأغلى وردنا أنتم وكل الورد نهديكم. ألا ما أجمل اللقيا وما أحلى تلاقيكم، بكم ضاءت محافلنا وعم النور ناديكم. முஜீபுர் ரஹ்மான் ரஷாதி ஹதரத் அவர்கள் இப்பொழுது குர்ஆன் ஓதி துவங்கி வைப்பார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னah. அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் فائزون. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو، عالم الغيب والشهادة. هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو، الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. سبحان الله، سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور، له الأسماء الحسنى. هو
يسبح له ما في السماوات والأرض يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. السلام عليكم. அதற்கு முன்னதாக இன்ஷா அல்லாஹ் வரவேற்புரை ஒரு 10 நிமிடம் கண்ணியத்திற்குரிய பாண்டி பஜார் மஸ்ஜிதுல் ஆபிதீன் பள்ளியினுடைய இமாம் மௌலவி ஹாஃபில் ஏடபிள்யூ வஜிஹுத்தீன் ஹசனி காசிம் ஹதரத் அவர்கள் நமக்கு முன்னால் வரவேற்புரை ஆற்றுவார்கள். அஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனை போற்றி எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கோடிக்கணக்கான அளவில்லாத சலாத்தினை சாற்றியவனாக, மேலும் தங்களுக்கு முன்னால் என்னுடைய சலாத்தை சொல்லியவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களே, எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்திற்குரிய உம்மத்தினர்களே, நாம் அனைவரும் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக நமக்கென ஒரு தனியிடம் வேண்டும் என்பதற்காக நாம் எத்தனையோ செயல்களிலே ஈடுபடுவோம், எத்தனையோ வேலைகளை நாம் செய்வோம். எனக்கென ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும். மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தாகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு ஒரு உன்னதமான ஒரு ஸ்டேட்டஸை, ஒரு தனித்தன்மையை, தனித்துவத்தை அல்லாஹ் தஆலா தருகிறான் குர்ஆனின் பரக்கத்தினால். தங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ், மறுமை நாளிலே மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நபியிடத்தில் போய் முறையிடுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு ஒவ்வொரு நபியிடத்திலும் கெஞ்சுவார்கள், எங்களுக்காக இப்படி சிபாரிசு செய்யுங்கள், சிபாரிசு செய்யுங்கள் என்பதாக. இறுதியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து சொல்லுவார்கள், எங்களுக்காக இப்படி சிபாரிசு செய்யுங்கள் என்பதாக. அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களே, அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், யுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நீங்கள் செல்லுங்கள், அன்னஹு ஹுஃபிரா மா தகத்தம மின் தம்பிஹி மா தஅஹர், அவர்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு நபியும் சொல்லக்கூடிய காரணம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், நானே ஒரு தவறிலே பீடிக்கப்பட்டு இருக்கிறேன், அதை பற்றி நான் கவலையிலே இருக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் என்னிடத்தில் அதை கேட்டு விடுவானோ என்று சொல்லுவார்கள். அந்த சொல் நபியிடத்திலே கிடையாது. காரணம், அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனின் மூலமாக, அழியாத மறையின் மூலமாக அழுத்தமாக சொல்லிவிட்டான், யக்ஃபிரு லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅஹர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக உம்மத்தாகிய நாம் மற்ற அனைத்து உம்மத்துகளுக்கும் ஷுஹதாக்களாக, சாட்சியாளர்களாக நாம் வருவோம். அனைத்து உம்மத்து மட்டுமல்ல, அனைத்து உம்மத்துடைய நபிமார்களுக்கு சாட்சியாக நாம் போய் நிற்போம் மறுமை நாளிலே. வேறு எந்த உம்மத்தும் அப்படி கிடையாது. வேறு எந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் தஆலா அந்த தரஜாவை தரவில்லை. அப்பொழுது அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் கேட்பான், நீங்கள் கடைசியாக வந்தவர்கள், உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயத்தை பற்றி எப்படி தெரியும் என்பதாக சொல்லும் பொழுது நாம் சொல்லுவோம், எங்களுடைய நபிக்கு யா அல்லாஹ் நீ அருளிய குர்ஆனை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அந்த குர்ஆனிலே நீ சொல்லி இருக்கிறாய், ஒவ்வொரு நபிமார்களும் அவருடைய கௌமுகளுக்கு, கூட்டத்தார்களுக்கு எத்தி வைத்த அனைத்து விஷயமும் சொல்லப்பட்டு இருக்கிறது, உன்னுடைய சொல் பொய்யானது கிடையாது, அதனை நாங்கள் நம்பினோம், எனவே நாங்கள் அதற்கு சாட்சியாக இருக்கிறோம் என்பதாக நாம் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட தௌஃபீக் தருவானாக. இது எப்பொழுது வரும் என்று சொன்னால், நாம் குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, குர்ஆனிற்கென்றே ஒரு தனித்தன்மை இருக்கிறது. மற்ற வேதங்கள் எல்லாம் மௌனித்து அமைதியாக இருக்கக்கூடிய சமயத்திலே குர்ஆன் ஆகிறது ஷாஹிதாக, சாட்சியாக, சிபாரிசு செய்யக்கூடியதாக, ஹுஜ்ஜத்தாக,
நமக்காக வந்து நிற்கும். அல்லாஹுடைய நல்ல அடியார்களே, குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நண்பனாக, மண்ணறையிலே தனிமையுடைய விருச்சிக்கு துணைவனாக, மறுமை நாளிலே நமக்கு சாட்சியாளனாக, நமக்கு ஆதாரமாக, அச்சாரமாக நமக்கு வந்து நிற்கும். இதற்கெல்லாம் மேலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு ஹதீஸிலே, இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ், மக்களிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விற்குண்டானவர்கள், அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் என்பதாக சொல்வார்கள். இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ். காலு, சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், மன் ஹும் யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? அப்பொழுது நபி அவர்கள் சொல்வார்கள், கால அஹ்லுல் குர்ஆன், அவர்கள் தான் குர்ஆனுடையவர்கள். ஹும் அஹ்லுல்லாஹ் வ ஹாஸத்துஹு, அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள், அவர்கள் அவனுக்குரியவர்கள், அவனுக்கே உரிய முக்கியஸ்தர்கள் என்பதாக அவர்கள் சொல்வார்கள். ஹாஸத்துன் என்று சொன்னால் முக்கியஸ்தர்கள், குறிப்பானவர்கள். நம்முடைய பாணியில் சொல்லதான் அல்லாஹ்வுடைய விஐபி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இது எதன் மூலமாக கிடைக்கும்? குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக நாம் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் இந்த தரஜா கிடைக்கும். குர்ஆனோடு எவ்வாறு தொடர்புடையவராக நாம் ஆக வேண்டும்? அல்லாஹ் தஆலா தன்னை திருமறையிலே சொல்கிறான், அல்லதீன ஆதீனாஹுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவதி உலாயிக யுமினூன பிஹி. நாம் கிதாபை குர்ஆனை தந்திருக்கிறோம், அதனுடைய ஹக்கை அறிந்து அவர்கள் அதனை பயன்படுத்துவார்கள், ஓதுவார்கள், அவர்கள்தான் அதனை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். எவர் மறுத்து விட்டாரோ, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு வரல, இது போன்ற காரணங்களை, சாக்கு போக்குகளை சொல்லி மறுத்து விட்டார்களோ, அவர்கள் நஷ்டவாளிகள் தான். காரணம், மன்னரையிலே துணை இருக்காது, மறுமையிலே ஷபாத் இருக்காது, குர்ஆனுடைய தொடர்பு இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய நஷ்டம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படிப்பட்ட குர்ஆனை தொடர்புடையவராக நாம் ஆகிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனுடைய ஹக்குகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்முடைய திருக்குர்ஆனுடைய கருத்து அரங்கத்தில் ஒவ்வொரு தலைப்பாக சொல்லி அது குர்ஆனுடைய ஹக்காக இருக்கிறது. சொல்லப்பட்ட ஒவ்வொரு தலைப்பும் குர்ஆனுடைய ஹக்கு, குர்ஆனுடைய உரிமை, நாம் செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனைத்தையும் அழகான முறையிலே சொல்லித்தரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கேட்டதையும் சொன்னதையும் அமல் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தருவானாக. ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் உலமா பெருமக்களையும் இஸ்லாமிய சொந்தங்களையும் வரவேற்பதில் நான் மிக மகிழ்வடைகிறேன். அல்லாஹ் தஆலா இந்த வரவை சொர்க்கத்துக்கு காரணமான வரவாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய பாலவாக்கம் மஸ்ஜிதே மஹ்மூத் தலைமை இமாம் மௌலவி ஹாஃபில் ஏயூ அபூபக்கர் உஸ்மானி அவர்கள் இளைய தலைமுறையை வார்த்தெடுப்போம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் சரியாக 3/4 மணி நேரம் 12 மணி வரை இன்ஷா அல்லாஹ் உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: عجب ربك من شاب ليست له صبوة. صدق نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையவன்,
எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிரிலும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள், சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கருணையும் வந்து சேரட்டுமாக. அல்லாஹுவின் மகத்தான மாபெரும் கிருபையினால் டிநகர் உஸ்மான் ரோடு ஜாமியா மஸ்ஜிதினுடைய நிர்வாகமும் திருவல்லிக்கேணி வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையும் இணைந்து நடத்துகிற இந்த மாபெரும் திருக்குர்ஆன் மாநாடு அல்ஹம்துலில்லாஹ் இனிதே மிகச் சிறப்பாக இங்கே துவக்கமாக இருக்கிறது. சிறப்பிற்குரிய இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிற மஸ்ஜிதினுடைய இமாம் இத்ரீஸ் ஹசரத் பெருந்தகை அவர்களே, சிறப்பான இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய திருவல்லிக்கேணி வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட சங்கைமிக்க நிர்வாக பெருந்தகைகளே, உலமா பெருமக்களே, சபையில் அழகு சேர்த்து கொண்டிருக்கிற சங்கைமிக்க ஆலிம்களே, ஜமாத்தார்களே, புனிதம் நிறைந்த ரமலானுடைய இந்த பிந்திய ஒற்றைப்படையான இந்த இரவிலே சங்கமித்திருக்கிற நம்முடைய இந்த ஒன்று கூடுதலை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவன் அருள் பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. எந்த நோக்கத்திற்காக இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்கிற நல்ல மஜ்லிஸாக அல்லாஹ் இதை ஆக்கி தருவானாக. இதற்காக பாடுபட்டவர்கள், உழைத்தவர்கள், துஆ செய்தவர்கள், பங்கெடுத்தவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் துன்யா ஆகிரத்தினுடைய மிகச்சிறந்த நல்ல கூலியை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் இங்கே உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு 2 உரைகளும் ஒரு அழகான குர்ஆனிய ஒரு கருத்தரங்கமும் இங்கே நடைபெற இருக்கிறது. ஹஸரத் அவர்கள் குறிப்பிட்டது போல மாநாட்டினுடைய துவக்கத்தில் ஒரு சிறப்புரையும் மாநாட்டினுடைய நிறைவில் ஒரு சிறப்புரையும், இரண்டுக்கும் மத்தியில் ஒரு மிகச்சிறந்த ஒரு உலமாக்களினுடைய கருத்துரையும் இங்கே நடைபெற இருக்கிறது. எனவே அனைத்திலேயும் அனைவர்களும் நிறைவு வரை நீங்கள் பங்கெடுத்து இந்த நிகழ்ச்சியை, உலமாக்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சிறப்பாக்கி தர வேண்டும் என்று ஆரம்பமாக உங்களிடத்திலே நான் கோரிக்கை வைத்தவனாய், எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவிடத்தில் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்காக துஆ செய்தவனாக எனது உரையை துவக்கம் செய்கிறேன். கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, அதிக நேரம் அல்ல, தரப்பட்டிருக்கிற நேரத்திற்குள் ஒரு ஆழமான தலைப்பு, சமுதாயத்தினுடைய கவலையான ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் குறித்த ஒரு கவலையில் தரப்பட்டிருக்கிற தலைப்பு தான் இந்த தலைப்பு. உங்களுக்கு தெரியும், இளைய தலைமுறையை இன்றைக்கு நாம் எப்படி உருவாக்கி வார்த்தெடுக்க வேண்டும் என்பது இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இருக்கிற ரொம்ப முஸ்லிம்களுக்கு ரொம்ப சவாலான விஷயம். இளைஞர்களினுடைய போக்கு எப்படி போய்கொண்டிருக்கிறது, இளைஞர்கள் எப்படியானவர்களாக உருவாகி நிற்கிறார்கள், எவ்வளவு பெரிய பாரம்பரியமான இளைஞர் சமுதாயம் இவர்களுடைய தொன்மையான பாரம்பரியம் என்ன, எப்படிப்பட்ட இளைஞர்களை எல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம், சமுதாயத்தில் அவர்கள் மூலமாக ஏற்பட்ட மாற்றம், எழுச்சி, மறுமலர்ச்சி, இப்படியெல்லாம் கடந்த காலங்களினுடைய வரலாறுகள் நம் கண்களுக்கு முன்னால் விரிந்து கிடக்கிற பொழுது நாம் எப்படியான இளைஞர்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம். நாம் உருவாக்கி வைத்திருக்கிற இந்த சமூகத்தினுடைய இளைஞர்களுக்கு குர்ஆனுடைய வாடை இல்லை, குர்ஆனுடைய தொடர்பு இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையின் தொடர்பு இல்லை, ஒழுக்கங்கள் சார்ந்த நெறிமுறைகளுக்கு அவர்கள் நெருக்கமாக இல்லை. இப்படி இல்லை 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 என்று நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை விட்டும் இளைஞர் சமுதாயம் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். ஒரு ஜும்மா உரையாக இருந்தாலும் ஆலிம்களினுடைய உரைகள் இளைஞர்களை போய் சேருவதில்லை என்பது வருத்தமான விஷயம். நீங்கள் எந்த ஜும்மா உரை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள், உலமாக்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் எந்த ஜும்மாவிலே உலமாக்கள் பேசினாலும் இருக்கிறவர்களில் கிட்டத்தட்ட 90% மேற்பட்டவர்கள் வயோதிகர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையும் நாம் வார்த்தெடுத்து வைத்திருக்கிற இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. ஆமன பி அஷ்ஷபாப் வ நஸரனி அஷ்ஷபாப் வ கஃபர பி அஷ்ஷுயூக் வ ஹதலனி அஷ்ஷுயூக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமன பி அஷ்ஷபாப், என் தீனை முதல்ல தூக்கி பிடிச்சவங்க இளைஞர்கள், வ நஸரனி அஷ்ஷபாப், என்னுடைய தீனுக்கு துணையாக நின்ற உதவியாளர்கள் இளைஞர்கள், என் தீனை வேறறுக்க நினைத்தவர்கள் வயோதிகர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. ஆனால் இன்றைக்கு அந்த இளைஞர்கள் எங்கே?
இன்னைக்கு எந்த ஊருக்கு சென்றாலும் நடுராத்திரி நீங்கள் 1 மணிக்கு 2 மணிக்கு எங்கே வேணாலும் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரிலையும் ஒரு 10-20 பேர் அங்கங்கே உட்கார்ந்து ஃபோனை பார்த்துட்டு அவனுக்கு தூங்குவான்களா தூங்க மாட்டான்களா இப்படி ராத்திரி முழுக்க அப்படியே விழித்திருந்து தன்னுடைய உடலையும் ஆரோக்கியத்தையும் கெடுத்து தன்னுடைய கற்பொழுக்கத்தையும் கெடுத்து இன்றைக்கு அந்த இளைஞர்கள் விஷயத்தில் நாம் பெரிய கவலைப்பட வேண்டியது இருக்கிறது. அந்த கவலையின் வெளிப்பாடாக இங்கே உருவானது தான் இந்த தலைப்பு. என்ன செய்ய போகிறோம், இளைஞர்களை எப்படி வார்த்தெடுக்க போகிறோம், இளைஞர்களை எப்படி உருவாக்க போகிறோம், எப்படி கட்டமைக்க போகிறோம், அவர்களை எப்படி நாம் சரி செய்ய போகிறோம், நிறைய கவலைப்படுகிறோம். இதற்காக மாநாடுகள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அரசனுடைய நிழலில் அந்த இளைஞர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நிறைய மாநாடுகள் உலமா சபை முன்னெடுத்து விட்டது, சமூகம் முன்னெடுத்து விட்டது. ஆனாலும் இந்த ஆரோக்கியத்தில் இன்னும் பெரிய அளவுல ஒரு மாற்றங்கள் ஏற்படவில்லை. ஒரு மாநாடோ ஒரு கூட்டமோ மாத்திரம் இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரான வாழ்க்கையை நோக்கி நகர்த்தாது. என்ன செய்யணும், பிராக்டிக்கலா அவனுடைய பிரச்சனை என்ன, அவனுக்கும் நமக்குமான இடைவெளி என்ன, அந்த இடைவெளி இன்னைக்கு சமன் செய்யறதுக்கு சமுதாயத்தினுடைய முதல் புள்ளி அங்க இருந்துதான் இருக்குதுங்கிறனா. சமூகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு சொல்றேன், சமுதாயத்தின் பெரியவர்களுக்கு சொல்றேன், பெற்றோர்களுக்கு சொல்றேன், இளைஞர்கள் இருக்கிற ஒரு பாஷை, ஒரு வாழ்க்கை, அதிலிருந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியை நம்ம எப்படி சரி செய்யணும்? உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, உங்க பிள்ளைங்களை நீங்க வளர்த்த மாதிரி வளர்க்க கூடாது. அவங்க உங்க காலகட்டத்தில் வாழ பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் நீங்கள் வாழ்ந்த காலம் அல்லாத இன்னொரு காலத்தில் வாழ பிறந்திருக்கிறார்கள். அந்த காலத்தை உள்வாங்கிட்டு உங்க பிள்ளைகளை வளர்த்து கொடுங்கிறாங்க. எவ்வளவு அழகான வார்த்தை! உமர் ரலியல்லாஹுடைய வார்த்தையினுடைய யதார்த்தத்தை புரியணும். இளைஞர்கள் என்பது அவர்களை உருவாக்குவதில் அந்த காலத்தை முதல்ல உள்வாங்குங்க. எப்படியான காலத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த காலகட்டத்திற்கு எப்படி அவனை டியூன் பண்ணணும், எப்படி தயாரிக்கணும், அவனை எப்படி உருவாக்கணும், அவனுக்கு கொண்டு சமுதாயத்தை எப்படி சரிபடுத்தணும், இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கிறது. அவனுடைய பிரச்சனைகள் நிறைய வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனால் அவன் கெட்டு போகிறான், அவனால் அவனுடைய சுற்றுச்சூழல் சமுதாயம் கெட்டு போகுது, அவன் குடும்பம் அத்தனையும் இன்றைக்கு தலை குனிந்து நிற்கிறது. நான் வெறுமனே இளைஞர்களை மாத்திரம் இதில் குறைபடுத்த விரும்பவில்லை. அவர்கள் மட்டும் குற்றவாளிகள் என்று நான் அவர்களை குற்றவாளி கூண்டில் ஏற்ற விரும்பவில்லை. இதற்கு பின்னணியில் என்ன? ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஒரு தலைமுறையை இன்னைக்கு நம்ம சரியாக உருவாக்குறதுல எங்க நம்ம தவறிழைச்சிருக்கிறோம்? மக்தபுகளை சரியா பயன்படுத்தணுமா? மக்தபுகளினுடைய கல்வியை சரியா பயன்படுத்தணுமா? அவன் அதைத்தானே கடந்து வந்திருக்கிறான். ஒரு 20-25 வருஷம் மக்தபுடைய மதரசாக்களை சரியாக பயன்படுத்தப்படவில்லை. மக்தபுகளினுடைய வீழ்ச்சி, அரபு மதரசாக்களின் வீழ்ச்சி, மார்க்க சட்டங்களின் வீழ்ச்சி, இன்னைக்கு சமுதாயத்தினுடைய பெரிய வீழ்ச்சி. இதெல்லாம் எங்க இருந்து துவங்குச்சு? ஒரு சமுதாயம் இளைஞர்களை இப்படி கேட்பாரற்று விட்டுட்டோம் சொல்லி சொன்னா கைஃப பிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களால எப்படி மேலே வர முடியும்னு கேட்டாங்க. இளைஞர்களை தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு நான் பொருளாதாரத்தில் கல்வியில் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன்னு ஒன்றும் முடியாதுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யலாம்? சாதித்தவர்கள் என்ன செய்தார்கள்? முதல் விஷயம் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். நான் ஒரு அரை மணி நேரம் அல்லது 35 நிமிஷத்துக்குள்ள நான் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையை நான் முடிக்க விரும்புகிறேன். அதில் நான் சொல்லுகிற முதல் விஷயம் இதுதான். இளைஞர்களுக்காக ஒரு 3 அறிவுரைகளை மாத்திரம்தான் ரொம்ப ஒரு போர்க்கால நடவடிக்கை கொண்டு முன்னெடுக்கப்பட வேண்டிய அடிப்படை விஷயம். இதுதான் இளைஞர்களுடைய விஷயத்தில் இதுவரைக்கும் நம்ம இதை கொண்டு தான் ஜெயிச்சிருக்கிறோம். இதை வச்சுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சாங்க, இதை வச்சுதான் சஹாபாக்கள் ஜெயிச்சாங்க. இளைஞர்களை கையில் எடுக்கிறதுல முதன்மையானது இதுதான். அவர்களுக்கென்று நீண்ட இலக்குகளும் லட்சியங்களும் தீர்மானிக்கப்படணும். இளைஞர்களை உருவாக்குறதுல உள்ள முதல் பிரச்சனை இதுதாங்க. அவன் இலக்கு என்ன, அவன் லட்சியம் என்ன? அவனுடைய இலக்குகள்ல நீண்ட இலக்குகள் இல்லை. ஒரு போன்ல முடிஞ்சு போயிருது, ஒரு பெண்ணில முடிஞ்சு போயிருது, ஒரு போதையில முடிஞ்சு போயிருது. அவன் இலக்குகள் நீண்ட நீண்ட இலக்குகள் எல்லாம் அவனுக்கு கிடையாது. எப்படியான இலக்குகள் உள்ள இளைஞர்களை சஹாபாக்கள் உருவாக்குனாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. இன்னைக்கு அந்த இலக்குகள் என்ன ஆயிடுச்சு? முதல்ல இலக்குகள் உள்ள லட்சியவாதிகளாக, அவனுடைய லட்சியம் தூர நோக்கானதாக, இதை முதல்ல உருவாக்கணுங்க. இதுக்கு முதல்ல அவன் என்ன செய்யணும்? தர்பியா கொடுக்கணும், தஸ்கியா கொடுக்கணும். அவனுக்கு சின்ன சின்ன விஷயத்தில் அவன் இதோட காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அவ்வளவுதான். உன் லட்சியம் என்னப்பா? என்னுடைய லட்சியம் இதுதான். ஜுபைர் ரலியல்லாஹுனுடைய மகன்கள் 3 பேர். ஜுபைர் ரலியல்லாஹுடைய மகன்கள் 3 பேர். உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு,
முஸ்அப் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு, பனு ஜுபைர், 3 வாலிபர்கள். 3 வாலிபர்கள் காபத்துல்லாஹுடைய வாசலில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. வந்து அந்த 3 பேர்கிட்டையும் கேட்டாங்க, உங்களுடைய லட்சியம் என்ன, இலக்கு என்ன, இதை நீங்கள் சொல்லுங்க, அதை துவாவாக இந்த இடத்துல மாறட்டும். ஒரு 3 இளைஞர்களுடைய ஆசையை பாருங்க, ஒரு 3 இளைஞர்களுடைய லட்சியத்தை பாருங்க. ஒருவனுடைய வளர்ச்சிங்கிறது, வாழ்க்கையினுடைய எதிர்காலம்ங்கிறது இளமையில தாங்க தீர்மானிக்கப்படணும். ஒருத்தன் டீனேஜில் 25 வயசுக்குள்ள தான் என்னவாக போகிறங்கிற முடிவு அவன் தெளிவுபடுத்தலன்னு வைங்க, அவன் அதுல தெளிவா இல்லைன்னு வைங்க, அதை நோக்கி திட்டமிடலன்னு வைங்க, அதை நோக்கி பயணிக்கலன்னு வைங்க, 30 வயசுக்கு மேலலாம் ஒன்றும் சாதிக்க முடியாதுங்க. அதற்கான விதைகள் இளமையில போடப்படணும். இளமையை வீணாக்கிடக்கூடாது. 5 கேள்விகள் கேட்கப்படும் ஹதீஸ்ல வருது. வாழ்நாள், வாலிபம், செலவை எப்படி, சம்பாத்தியம் எப்படி, கல்வி எப்படி, இந்த 5 கேள்விக்கு பதில். அதுல 20% கேள்வி வாலிபத்தை பத்தி இருக்கும். 5 கேள்வியை நீங்க பிரிச்சீங்கன்னா வாலிபத்தை குறித்து ஸ்பெஷலா சொல்லப்படும். அடிப்படை இதுதான். அவனுடைய லட்சியத்தை மிக நீண்ட இலக்காக ஆக்கணும். ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹுடைய பிள்ளைங்க எப்படி வளர்த்திருக்கிறாங்கன்னு பாருங்க. என்னங்க ஆக போறீங்கன்னு கேட்டாங்க. என்ன ஆக போறீங்க? நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டா என்ன ஆக போறேன்னு கேட்டா என்ன சொல்லுவார்? ஒரு டிகிரி வாங்குறேன் பார், வெளிநாட்டுக்கு போகணும் பார், ஒரு பெரிய கம்பெனி கிடைக்கணும் பார். இதுதானே இலக்கு. இதோட இந்த இலக்கோட தானே பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்கிறோம். பிள்ளைகளினுடைய இலக்குகளும் லட்சியங்களும் இதை தாண்டி என்ன இருக்குது கேட்டாங்க. 3 பேர் ஜுபைர் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீங்க என்னங்க மா தமன்னவ், என்ன விருப்பம், என்ன லட்சியம், என்ன ஆசை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க ஆசைப்படுறத ரொம்ப பெருசா ஆசைப்படுங்க. என்ன ஆசைதான் துவா, ஆசை தான் துவா. நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதுதான் துவாவாக மாறும். அதனால நீங்க ஆசைப்படுறது அல்லாஹ்ட்ட. அதனால உங்க தகுதிக்கு ஆசைப்படாதீங்க, அல்லாஹ்வுடைய தகுதிக்கு ஆசைப்படுங்க. என்னால இது முடியுமா முடியாதா? நெகட்டிவாக இளைஞர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச அனுமதிக்கவே மாட்டாங்க. இளைஞர்களுடைய விஷயத்தில் இது ரொம்ப அடிப்படையான விஷயம். எல்லா விஷயத்திலையும் பாசிட்டிவா தான் பேசணும். முடியாதுங்கிறது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, யா குலாம், யா குலாம், வலா தஅஜிஸ், வலா தஅஜிஸ். முடியாதுன்னு சொல்லி எதையுமே நீ சொல்லக்கூடாது. நீ முட்டி மோது, முயற்சி செய், கடைசி வரை போராடு. தோத்துட்டியா, நீ நினைச்சது நடக்கலையா, என்ன சொல்லணும்? குல் கத்தர் அல்லாஹ் மாஷா ஃபஅல. அல்லாஹ் நாடுனதை நடத்தியிருக்கிறான், அல்லாஹ் விரும்பினதை செஞ்சு முடிச்சிருக்கிறான். நான் ஒரு முயற்சி பண்ணினேன். உன் தன்னம்பிக்கை தோற்கிற இடத்தில் இறை நம்பிக்கை உன்னை மிகைக்கணும். நான் சொல்லலாம். ஒரு இளைஞருக்கு சொல்லிக் கொடுக்குற வார்த்தையை பாருங்க. முடியாதுங்கிற கடைசி வரைக்கும் நீ போராடு, கடைசி வரைக்கும் போராடு, முட்டு. தோத்துட்ட, என்னால முடியல, அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்போ போய் நீ என்ன செய்யக்கூடாது? நான் போயிருந்தா, நான் அப்படி செஞ்சிருந்தா, நான் மட்டும் இதை நடத்தி இருந்தா. இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத மகனே, யா குலாம், யா குலாம். இளைஞர் சமுதாயத்தை பார்த்து சொன்ன வார்த்தை அது. நான் இளைஞர்களுக்கு சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். போராடுங்க. இன்னைக்கு தன்னம்பிக்கையை மட்டும் விதைக்கிறாங்க, மறுபுறத்தில் இறை நம்பிக்கையை மட்டும் விதைக்கிறாங்க. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண தெரியல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்தாங்க. ஒரு குருவி பறந்து போச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் குருவியை பார்த்தாங்க. அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சிரிச்சிச்சு. ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டாங்களாம். கீழே வேடன் வலையை விரித்து வச்சு எனக்காக காத்துட்ருக்கிறான். ஆனால் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற பார்வை, கண்ணினுடைய கூர்மை, நான் எவ்வளோ உயரத்தில் பறந்தாலும் பூமிக்கு அடியில் இருக்கிற சின்ன புழு கூட என் கண்ணுக்கு பெருசாக நல்லா ஜூம் பண்ண மாதிரி தெரியும். ஆனால் இவன் இந்த வலையில் நான் மாட்டுவேன்னு நினச்சிருக்கிறான் அப்படின்னு சிரிச்சுட்டே கேலி பண்ணிட்டு போச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சுட்டு கடந்து போயிட்டாங்க. போயிட்டு திரும்ப வரும்போது மாலை நேரத்தில் அந்த குருவி அந்த கூண்டுக்குள்ளே மாட்டிட்டு துடிச்சிட்டு கிடந்துச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்டாங்க, காலையில் தானே இவ்வளோ டைலாக் பேசினேன், என் பார்வை தெரியுமா, என் கூர்மை தெரியுமா? நிறைய பேர் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறான். நான் யார் தெரியுமா, என் சக்தி தெரியுமா, என் பேங்க் பேலன்ஸ் தெரியுமா, எனக்கு இருக்கிற பின்னால் இருக்கிற இதெல்லாம் தெரியுமா தெரியுமா தெரியுமா? கொடங்குடி ஹனீஃபா ரஹிமஹுல்லா அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். கரும்பு கோணலாக இருந்தாலும் கூட அதன் சுவை குறையாது, இரும்பு கோணலாக இருந்தாலும் கூட அதை வைத்து பல காரியங்களை சாதிக்கலாம்.
ஆனால் ஒரு நரம்பு கோணிடுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிம்பார். எவ்வளோ அழுத்தமான வார்த்தை. எல்லா துடிப்பும் திமிரும் ஒரு நரம்பு பிடிச்சி இழுக்கிற வரைக்கும் தான். அது தெரியுமா இது தெரியுமா, இப்போ இவ்வளோ காலம் பேசினி என்ன ஆச்சு? அந்த பறவை சொன்னதாம், இதா கதர ஃபாமியல் பசர். அந்த பறவை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல சொல்லிச்சான், அல்லாஹ்வுடைய கலாக்கதிர் வந்துருச்சுன்னா பார்வை குருடாயிடும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிச்சான். எவ்வளோ ஒரு அறிவார்ந்த வார்த்தை அது. இப்படித்தான் இளைஞர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள். நீ மோதலாம், முயற்சி செய்யலாம், ஆனால் அதை தோற்கிற இடத்துல நீ அல்லாஹ்ட்ட அதை ஒப்படைச்சிடணும், அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடணும். ஒரு இளைஞருக்கு கொடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தை இலக்கை தீர்மானிக்கிறார்கள், அந்த இலக்கை நோக்கி பயணிக்க வைக்கிறார்கள், அதற்காக முயற்சி செய்ய சொல்கிறார்கள். கடைசியில் நீ தோற்றால் அதை அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டு நீ சாதாரணமாக வெளியே வந்துரு. எதை சாதிச்சாலும் அவன் கடைசியாக ஹாதா ரஹ்மத்து மிர் ரப்பின்னு சொல்லுவான், இல்லை ஹாதா மின் ஃபதுலி ரப்பின்னு சொல்லுவான். அப்படியான இளைஞர்களை உருவாக்கணும். தன் வாழ்க்கையில் சாதிச்சிட்டா ரப்ப காட்டணுங்க. இளைஞர்களை நாம உருவாக்குற இலக்குகளை இதுதான். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மக்கள் 3 பேர்கிட்ட கேட்டாங்க, உங்களுடைய லட்சியம் என்னங்க, ஆசை என்னங்கன்னு கேட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் அத்தமன்னா அல் கிலாஃபா, நான் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய கலீஃபாவாக ஆகணும், முஸ்லீம் உம்மத்துக்கு கலீஃபாவாக ஆகணுங்கிறாரு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு. உர்வா ரலியல்லாஹு கேட்டாங்க, உங்க ஆசை லட்சியம் என்ன? ஐயோஹத அன்னி அல் இல்மு, உலகம் முழுக்க என் கல்வி பரவணும், அவ்வளோ பெரிய கல்விமானாக ஆகணும். உர்வா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன் அத்தமன்னல் இராக், ஈராக்கினுடைய அதிகார பொறுப்புக்கு நான் வரணும்னாங்க. 3 பிள்ளைங்களுடைய லட்சியத்தை பாருங்க, 3 இளைஞர்களுடைய நோக்கத்தை பாருங்க, லட்சியத்தை பாருங்க. எல்லாம் நீண்ட நீண்ட இலக்குகள். உலகம் முழுக்க நான் கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும், நான் முஸ்லிம் உம்மத்தினுடைய கலீஃபாவாக ஆகணும், நான் ஈராக்கினுடைய அதிபதியாக அதிகாரியாக ஆகணும். ஒரு 3 பேர் உட்கார்ந்து காபத்துல்லா வாசல்ல பேசினாங்கிறது அல்ல, இஜ்தமஅ பனு ஜுபைர் அல்ல, அது 3 பேரும் தங்களுடைய இலக்கை தொட்டாங்க. அவர் கலீஃபாவாக ஆனாரு. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் இவர் ஈராக்கினுடைய அமீர் ஆனாரு. அவர் மிகச்சிறந்த ஆலிமாக ஆனாரு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி கேட்டாங்களா, நீங்க என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டாங்க. இவங்களே இப்படி இருந்தா அந்த இளைஞர் இப்படி இருப்பாரு? உமர் ரலியல்லாஹு வளர்த்த இளைஞர் இல்லையா? அவர் சொன்னாரு, நான் சொர்க்கவாசி ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாரு. நான் சொர்க்கத்தை ஆசைப்படுறேன். இளைஞர்களினுடைய இலக்குகள் இவ்வளவு துல்லியமாக தீர்மானிக்கப்பட வேண்டும். இதுதான் முதல் அடிப்படை விஷயங்க. அல்லாஹு அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்து இளைஞர்களுடைய வரலாறுகளை நான் பேசுகிறேன். அவர்கள் காலத்தில் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள். ஒரு உம்ராவை முடிச்சிட்டு திரும்பும் போது ஹம்ஸா ரலியல்லாஹுடைய மகள் ஓடி வந்து அலி ரலியல்லாஹுடைய காலை கட்டி பிடிக்கிறாங்க. யத்தீமான பிள்ளை, ஹம்ஸா ரலியல்லாஹு மௌத்தாயிட்டாங்க. பிள்ளை அப்படியே தூக்கிட்டு தூனக்க யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே பிள்ளையை நீ வளர்த்துக்கோ, நம்ம வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு வந்து, யா ரசூலல்லாஹ், ஹம்ஸா ரலியல்லாஹுடைய மகளை யத்தீமான பிள்ளை எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் வளர்க்கிறேன். ஓடி வந்தாரு ஸைத் ரலியல்லாஹு, பிள்ளைய பாங்கினாரு, சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் வளர்க்கிறேன். ஜாஃபர் ரலியல்லாஹு ஓடி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் பிள்ளைய எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் வளர்க்கிறேன். ஒரு 3 இளைஞர்களுக்கு மத்தியில் இருக்கிற போட்டியை பாருங்க. ஒரு யத்தீமான பிள்ளைய, ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்க்கறதுக்கு போட்டி போடுறாங்க. எவ்வளவு பெரிய இலக்கு இருக்கும் அவர்களுக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இல்லைங்க. சஹாபாக்களும் தாபியீன்களும் உருவாக்கப்பட்ட இளைஞர்களுடைய லட்சியங்கள் எல்லாம் ரொம்ப. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கும் அந்த பிள்ளைக்கும் என்ன உறவுன்னு கேட்டாங்க. இப்னத்து அஹி சொன்னாங்க, இப்னத்து அம்மி, என்னுடைய வாப்பா கூட பிறந்தவர் ஹம்ஸா ரலியல்லாஹுவும் என் வாப்பாவும் ஒன்றா கூட பிறந்தவங்க அப்படின்னு உறவு சொன்னாங்க அலி ரலியல்லாஹு. ஸைத் ரலியல்லாஹு கேட்டாங்க, உங்களுக்கும் அந்த பிள்ளைக்கும் என்ன உறவு சொன்னாங்க. நீங்கள் மதீனால சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினீங்க, அதில் நீங்கள் என்னையும் ஹம்சாவையும் மதீனால சகோதரராக ஏற்படுத்தினாங்க. என் சகோதரருடைய மகள், ஈமானிய சகோதரர் மகள். ஜாஃபர் ரலியல்லாஹு கேட்டாங்க, உங்களுக்கும் அந்த பிள்ளைக்கும் என்ன உறவு? இப்னத்து அம்மி, சச்சா மகள் தான். இன்னொரு உறவும் எனக்கு இருக்கிறது, இந்த பெண்ணினுடைய அம்மாவினுடைய சகோதரியை நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் ஹாலத்து பிமன்சிலத்தில் சாச்சிங்கிறது உம்மாவுடைய அந்தஸ்து, அதனால் பிள்ளையை நீங்களே எடுத்து வளர்த்துக்காங்கன்னு சொன்னாங்க.
ஹம்சா ரலியல்லாஹுடைய மகளை ஜாஃபர் ரலியல்லாஹு. இது நான் அந்த செய்தியை நான் எதுக்கு சொல்ல வரேன், அந்த 3 இளைஞர்களுடைய ஆசையை பாருங்க. ஒரு பிள்ளையை வளர்க்கறதுல இவ்வளவு போட்டி போடுறாங்க. சமூகத்தில் இளைஞர்கள் உருவாக்கப்படுவதில் முதல் கட்டம் இதுதான். அந்த இளைஞர்களுக்கான இலக்குகள் மிக துல்லியமாக தீர்மானிக்கப்படணும். தயவு செய்து சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து பிள்ளைகளை வெளியே கொண்டு வாங்க, லட்சியங்களை விரிவாக்குங்க, அதை நோக்கி பயணிக்க வைங்க. 2வது விஷயம், இளைஞர்களுடைய காரியங்களை கையில் எடுக்கிற பொழுது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் நம்ம. இது 2வது விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத். ஏன்னா அது தப்பு செய்கிற பருவம் தான், அது தவறு செய்கிற பருவம் தான். துடுக்கா பேசுவாங்க, திமிரா பேசுவாங்க. அந்த சுபாவத்தை புரியணும். இப்படி பேசுறானே, இப்படி செய்யறானே, அந்த இளமைக்கான அந்த வீரியத்தையும் சூட்டையும் நம்ம புரிஞ்சாதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அழகா சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைங்களை 3 தரமா பிரிப்பாங்க. 7 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்க இருக்கிறாங்க, லாஇபுஹு சபஆ 7 to 14, அத்திபுஹு சபஆ 14ல இருந்து 21, அது டீனேஜ், சாஹிபுஹு சபஆ 7 வயசு வரைக்கும் பிள்ளைங்களை விளையாட்டாகவே கொண்டு போவாங்க. 7ல இருந்து 14 வரைக்கும் ஒழுக்க சொல்லி கொடுத்து கொண்டு போவாங்க. 14ல இருந்து 21 வரைக்கும் உள்ள டீனேஜ் பிள்ளைங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நண்பரா தோல்ல கை போட்டு அப்படி மாறிடுவாங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. இன்னைக்கு அப்படி பேசுறதுக்கு ஆள் இல்லை. அதுதான் அவர்களுக்கான பிரச்சனை, அதுதான் அவர்களுடைய அடிப்படை பிரச்சனை. தவறு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி ஒரு பேச்சு வந்துச்சு. நீங்க ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா அன்சாரிகள் வாழ்நாள்ல இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. ஹுனைன் போர்க்களம் முடிஞ்ச உடனே ஹுனைன் போர்க்களத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சாங்க. புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, ஹுது மிஅத்தம் மினல் இபில், நீங்க ஒரு 100 ஒட்டகம் எடுத்துக்கங்க. இன்னொருத்தரை கூப்பிட்டாங்க, ஹுது மிஅத்தம் மினல் கனம், நீங்க ஒரு 100 ஆட்டை எடுத்துட்டு போனாங்க. இப்படி அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. எல்லாருமே யாருக்கு? மக்காவாசிகளுக்கு. அன்சாரிகளுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, அன்சாரிகளுக்கு ஒண்ணும் கிடைக்கல. ஆனா சில பேர் பேசுனாங்களாம், யக்ஃபிருல்லாஹ் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரசூலுல்லாவை மன்னிக்கட்டும், இந்த தீனுக்காக நம்ம வாழ் தான் பயன்பட்டு இருக்குது, ஆனா அவங்க ஊர்க்காரங்களுக்கு நிறைய அள்ளி கொடுத்துட்டாரு அப்படின்ட்டாங்க. வரலாற்றில் இந்த மாதிரி பேசின வார்த்தைகளை அதுவும் அன்சாரிகள்ட்ட இருந்து நீங்க பார்த்திருக்கவே முடியாது. செய்தி கிடைச்ச உடனே ஒரு டென்ட்ல அத்தனை பேரையும் வர சொன்னாங்க அன்சாரிகளை நான் சந்திக்கணும்ட்டாங்க. அன்சாரிகளுக்கு உள்ள வந்தாங்க. அவ கைருக்கும் அன்சாரிகள் மட்டும் இருக்கிறீங்களா, வேற யார் இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இல்ல அன்சாரிகள் மட்டும்தான் இருக்கிறேன், நான் உங்களோடு பேசணும். மா மக்காலா பலகனி அன்கும், உங்களை பத்தி எனக்கு கிடைச்ச செய்தியை பத்தி என்ன சொல்றீங்க? இப்படி எல்லாம் பேசுனீங்களா, என்ன விமர்சிச்சீங்களா, என்ன விமர்சிச்சு பேசுனீங்களான்னு கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அன்சாரிகளுடைய தலைவர் எழுந்திருச்சு சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்னமா ஹாதா கௌலு ஷபாபினா, இன்னமா ஹாதா கௌலு ஷபாபினா, எங்களுடைய இளைஞர்கள் சில பேர் அப்படி பேசிட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க மன்னிக்கணும். இளைஞர்கள் அப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை அதை எப்படி எதிர்கொண்டாங்கிறத பாருங்க பெருமக்களை. இப்படி ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இளைஞர்களை கூப்பிட்டு, தோழர்களே, உங்களுக்கு நான் அந்த விபரத்தை சொல்றேன். புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க, எனவே அவங்களுக்கு நான் இந்த துன்யாவை கொடுத்தேன். அவர்கள் எல்லாம் துன்யாவோடு வீட்டுக்கு போறாங்க. ஓ தர்ஜிஊன இலா ரிஹாலிக்கும், நீங்க உங்க ரசூலுல்லாஹ்வை எல்லாவா வீட்டுக்கு கொண்டு போறீங்க அப்படின்னாங்க. அந்த இளைஞர்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுற வார்த்தை, இப்படி பேசிட்டீங்களேன்னு கோபப்படலை, நீங்க ரசூலுல்லாஹ் அல்லவா உங்க வீட்டுக்கு கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்ல, ஹிஜ்ரத்துன்னு ஒன்று இல்லைன்னா நானும் அன்சாரியா தான் இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு உடனே அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்க, யா அல்லாஹ், அல்லாஹும் மக்ஃபிர் அப்னா அல் அன்சார் அப்னா அல் அன்சார், யா அல்லாஹ், அன்சாரிகளை மன்னிக்கணும், இந்த இளைஞர்களை மன்னிக்கணும், இந்த பிள்ளைகளை மன்னிக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பேசிட்டாருங்கிற அது 2வது பிரச்சனை. அதை எதிர்கொண்டது பாருங்க. ஏன்னா இளமையில் அப்படித்தான் பேசுவாங்க, துடுக்குத்தனமா பேசுவாங்க. ஒருத்தர் கேட்டாரு, நான் விபச்சாரம் செய்யணும், ஒரு இளைஞர் கேட்கிறார், விபச்சாரம் செய்யணும், எனக்கு அனுமதி கொடுங்க, இப்படி எல்லாம் பேசுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அழகா விளக்குனாங்க. இதே வார்த்தையை உன் தாய் விஷயத்துல யாராவது சொன்னா ஏத்துக்கிடுவீங்களா, உங்க சகோதரி விஷயத்துல சொன்னா ஏத்துக்கிடுவீங்களா? இதெல்லாம் என்னங்க? ஒரு இளைஞனுடைய விஷயத்துல இப்படி ஒரு வார்த்தை வரும்போது, இப்படி பேசும்போது உடனே கோபப்படுறது, இது தீர்வு தராது. அவன்கிட்ட தப்பு இருக்குதா? நான் குர்ஆன்ல ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். 10 பேர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைங்க, 10 இளைஞர்கள் திட்டமிட்டு ஒரு பெரிய மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை. அல்லாஹ் காப்பாத்தினா. ஆனா அந்த 10 பேரை தான் வீட்டுல வச்சிருந்தாங்களே தவிர எப்பொழுதுமே அந்த பிள்ளைங்களை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டை விட்டு துரத்துனாங்களா? இல்ல நீ மக்கள் இல்ல, நீ வெளியே போங்கடான்னு சொன்னாங்களா? குர்ஆனுடைய வார்த்தைங்க அது.
இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இல்லாட்டாலும் என் பிள்ளைங்களை அல்லாஹ் காப்பாற்றி தருவான், ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் நல்லவர்களா மாறுவாங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு துவா செஞ்சாங்க. புள்ள தப்பான வழிக்கு போயிட்டான், போதைக்கு போயிட்டான், இது கடுமையாயிட்டான், கஞ்சாவுக்கு கடுமையாயிட்டான், பெண்ணு இப்படியே நமக்கு வருத்தப்படுறோம். நான் கேட்கிறேன், அந்த பெற்றோர்கள் எத்தனை பேர்கள் தஹஜ்ஜுல கண்ணீர் வடித்து நம்ம அவர்களுக்காக துவா செய்திருக்கிறோம்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கடைசியில் பிள்ளைங்கள்லாம் திருந்தி வந்து வாப்பா நாங்கள் தப்பு செஞ்சுட்டோம் வாப்பா எங்களுக்கு பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்ன உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சௌஃபா அஸ்தக்ஃபிரு லக்கும், உங்களுக்காக நான் இஸ்திக்ஃபார் செய்கிறதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறேன் தஹஜ்ஜுல், இன்ஷா அல்லாஹ் நான் செய்வேன் அப்படின்னாங்க. தன் பிள்ளையை திரும்ப மீட்டி கொண்டு வந்துட்டாங்களே, அல்லாஹ் திருப்பி கொடுத்துட்டானே. கெட்டு போயிட்டு அப்படியே கட்டு. இந்த இடைவெளிகள் தான் பிள்ளைகள் நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக்கியது. எல்லா நேரத்திலையும் சொல்றது இருந்தாலும் இந்த இடத்திலையும் எனக்கு சொல்றதுங்கிற ஒரு பொருத்தம். அதற்கு ஹவாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு ஒரு இளைஞர் அவர் அந்நிய பெண்களோடு நின்று பேசிக்கிட்டு நிற்கிறார். சில பேர்களுக்கு இப்படி ஒரு ஹேபிட் இருக்கும் இல்லையா, பெண்களோடு சர்வசாதாரணமாக பேசுவாங்க, தப்பான எண்ணத்தில் கிடையாது, அவங்களுக்கு அது ரொம்ப சோஷியலாக இருக்கும், அந்த பழக்கமாக வச்சிருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருந்தவொடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கம் வந்தாங்க. யா ஹவ்வாத் ஐன தஃஅல், இங்கே என்ன பண்ணுறீங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அவர் சொன்னார், ஜமலுன் ஷரத ஜமலுல்லி, என்னோட ஒரு ஒட்டகம் இருக்குது, அது ஓடி போயிட்டு நான் அதுக்கு கயிறை தேடிட்டு இருக்கிறேன், இவங்கள்ட்ட கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்கிறேன்னு பொய் சொல்லிட்டாரு. அந்த இளைஞர் பொய் சொல்லிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் ஒரு பொய் தான் சொல்கிறாருன்னு, அந்த ஒட்டகம் கிடைச்சா சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. ஒட்டகம் கிடைச்சா சொல்லுங்க. அந்த ஹவ்வாத் சொல்கிறார், அதுக்கப்புறம் எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்த்தாலும் மாஃபால ஷராது ஜமலிக், என்ன ஹவ்வாத் அந்த ஒட்டகம் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ் கிடைக்கல, சரி கிடைச்சா சொல்லுங்க. சரி, எப்போ பார்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைஞர்கிட்ட கூப்பிட்டு கிடைச்சிச்சா கிடைக்கலையா, அவரும் துணிஞ்சு அடிப்பார். பொய், ஒரு பொய்க்கு மேலே மறு பொய், திரும்ப திரும்ப பொய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சு சரி பொய் தான் சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவர் பள்ளிவாசலில் கடைசியாக வந்து தக்பீர் கட்டிட்டு முதல் ஆளாக வெளியே போயிடுவார். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா தானே கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் பார்வையிலேருந்து மறைஞ்சு வாழ ஆரம்பித்தார். ஒரு நாள் பள்ளிவாசல் பக்கமாக வந்தார். நிம்மதியாக தொழுது எத்தனை நாள் ஆகிப்போச்சு, நிம்மதியாக தொழ முடியல, ஒரு பொய்யை சொல்லிட்டு கடைசியில் ரசூலுல்லாஹ் முகத்தை பார்க்க முடியாமல் எவ்வளோ துர்பாக்கிய நிலைக்கு ஆளாயிட்டோம் அப்படின்னு பள்ளிவாசலில் பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. சரி, இது சரியான தருணம், இன்றைக்காவது உதவு செஞ்சுட்டு கொஞ்சம் நல்லபடியாக தொழுவன்னு உதவு செஞ்சுட்டு போய் பள்ளிவாசலில் போய் தக்பீர் கட்டி ரொம்ப அப்படி இஹ்லாஸாக தக்பீர் கட்டினார் இல்லையா. இப்போ தஹல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மஸ்ஜித, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமாக பள்ளிக்குள்ளே வந்துட்டாங்க. இவர் தொழுகையில் நிற்கிறாரு, கவனம் பூரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்களே, இப்போ கேட்பாங்களே என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியலையேன்னு கவனம் பூரா மாறுது. சரி, ஏதோ வேலையாக வந்திருப்பாங்க போயிடுப்பாங்க. அப்படியே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்காந்துட்டார். இவர் முடிவு பண்ணிட்டார், சலாம் வாங்கினா தானே கேட்பாங்க, சலாமே வாங்கக்கூடாது, தொழுகையை நீட்டிட வேண்டியதான். இவர் தொழுகையை நீட்டி தொழுதுகிட்டே இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ எவ்வளவு நீட்டினாலும் ஹவ்வாத் கேள்வியை கேட்டுட்டு தான் போவேன், அந்த கேள்வி கேட்காம போக மாட்டேன்ட்டார். சலாம் வாங்கினாங்க. என்ன ஆச்சுமா ஃபாலஷாத், ஒட்டகம் கிடைச்சிச்சா கிடைக்கலையா? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் மேலே சத்தியமாக அப்படி ஒரு ஒட்டகமே இல்லை, இதோட என்ன விட்டுருங்களேன், அப்படி ஒரு ஒட்டகமே கிடையாது, இதோட விட்டுருங்களேன் என்ன. ஃபலஹிக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா ஹரஜ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க, சிரிச்சுட்டு போயிட்டாங்க. ஏங்க பொய் சொன்னீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க, எதுவுமே கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன், என் வாழ்நாளில் பொய் சொல்லக்கூடாது, நான் முடிவெடுத்தேன். எங்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு சிரிப்பு எங்க வாழ்க்கையை மாற்றுச்சுங்கிறார். ஒரு சிரிப்பு போதும், ஒரு புன்முறுவல் போதும். இளைஞர்களை இப்படித்தான் கையில் எடுத்தாங்க. ஒருத்தர் வந்தாரு, வீட்டை தட்டினாரு, கதவை தட்டினாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்தாங்க. இன்னும் ஷாப்பன் கவியன், சஹாபாக்கள் சொல்றாங்க ரொம்ப வாட்ட சாட்டமான இளைஞர், ரொம்ப கட்டுமஸ்தான இளைஞர் வந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் பஜாருக்கு போனேன், உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன், பிடிங்க யா ரசூலல்லாஹ், ஹாதிஹி ஹதியா, இதை அன்பளிப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னவன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுட்டு அப்படியா அப்படின்னு வாங்கினாங்க. இது சமனஹா, அதுக்குண்டான காசை இவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னாரு. அவர் யாருடா, கூட கடைக்காரரை கூட்டு வந்திருக்கிறார், கடையில் கடனை சொல்லிட்டு கூட்டு வந்து காசை கொடுங்க அப்படிங்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதிஹி ஹதியா, இது அன்பளிப்பா, இந்த அன்பளிப்பு புதுசாக இருக்குது, இது வரைக்கும் நான் அந்த அன்பளிப்பு கேள்விப்பட்டது இல்லை, காசும் கொடுக்கணுமா, உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன்னு எனக்கு ஆசை, என்கிட்ட காசு இல்லை, நான் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறார் அந்த இளைஞர். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட இவ்வளோ அந்யோன்யமாக பழகிற இந்த இளைஞர் காண முதம்மின் ஹம்ரு, மது பிரியர் அப்படிங்கிறாங்க. மது குடிப்பாருங்கிறாங்க. மது குடித்ததற்காக கொண்டு வரப்படுவார், இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படும். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 4 தடவை அது நடந்துச்சு. 4வது தடவை அவரை இழுத்துட்டு வராங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, மா அக்ஸர் மா யுதா, எத்தனை தடவை தான் இந்த தப்பை நீ செய்வ, அல்லாஹு மல்அன்ஹு, அல்லாஹ் இவரை சபிச்சு நாசமாக்கு அப்படின்னாங்க. துடிச்சு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சு சொன்னாங்க, யா உமர் லா தல்அன்ஹு, அவரை சபிக்காதீங்க, திட்டாதீங்க, ஃபஇன்னஹு யுஹிப்புல்லாஹ் வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறார் அப்படின்னாங்க.
இளைஞர் தான், மது அடிமைதான், போதை அடிமைதான். ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் மேலே உள்ள மொஹப்பத்து, அல்லாஹ் மேலே உள்ள மொஹப்பத்து அவரை இதுலேருந்து வெளியே கொண்டு வந்துருங்கிறாங்க. இளைஞர்களை திருத்துறதுக்கு இது ஒரு வழிங்க. உலமாக்களும் பெரியவர்களும் பள்ளிவாசல் தொடர்பும் நல்ல தொடர்புலையும் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா ஒரு காலம் இல்லை ஒரு காலம் இன்ஷா அல்லாஹ் வெளியே போயிடுவாங்க அதுல இருந்து, அந்த பாவத்தில் இருந்து. இந்த நம்பிக்கையை தான் கொடுக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இளைஞர்களுடைய விஷயத்தில் இந்த சமுதாயம் வெறுமனே குற்றவாளிகளாக தூரத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்திலையும் அவர்கள் சரியான தீர்வுக்கு கொண்டு வர முடியாது. அவர்களை பக்கத்தில் வச்சு அவர்களை திருத்துவதற்கான வழிகளை தேடணுமே தவிர, இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நடைமுறை வழிகாட்டுதல். இனி மூன்றாவது, நான் 3 தீர்வு மட்டும்தான், இது மட்டும்தான் தீர்வுன்னு சொல்லலை, முதன்மையான மூன்றாவது, தயவு செய்து இளைஞர்களுக்கு மார்க்கம் சார்ந்த பணிகளிலேயும் பள்ளி சார்ந்த பணிகளிலேயும் பொறுப்புகளுக்கு வழிவிடுங்கள். அவர்களுக்குள்ள பிரச்சனையே அதுதான். நீங்கள் இடைவெளிகளை ஏற்படுத்துறீங்க. பள்ளிவாசலோடு அவர்கள் உலகத்தினுடைய முதல் பள்ளி கட்டப்பட்டது, முதல் நிர்வாகி, முதல் ஃபவுண்டர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹுவை கட்டும் போதே தம் மகன் இஸ்மாயில்கிட்ட போய் சொன்னார், இளைஞர்கிட்ட, இன்னல்லாஹு யஅமுருனி பிஅம்ரின், அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி இருக்கிறான், அவ துஈனுனி, எனக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப்பா வரியான்னு கேட்கிறான். மகனை ஏன் சேர்க்கணும்? அதுல மகனை ஏன் சேர்க்கணும்? உலகத்தினுடைய முதல் பள்ளியினுடைய பொறுப்பில் ஒரு வயோதிகரும் ஒரு இளைஞரும் சேர்ந்தது தான் பள்ளிவாசல். மஸ்ஜிதினுடைய பொறுப்புகளுக்கு வழிவிடுங்கள், மதரசாவினுடைய பொறுப்புகளுக்கு வழிவிடுங்கள், பொது காரியங்களுக்கு இளைஞர்களுக்கான இடத்தை கொடுங்க. வயோதிகர்களே, நீங்கள் வழிகாட்டுங்கள், வழிநடத்துங்கள். இளைஞர்களுடைய சக்தியையும் ஆற்றலையும் சமூகத்திற்கு பயன்படுத்துங்கள். நீங்க கொடுக்காதனால தான் யார் கொடுக்குறானோ அதுக்கு பின்னால் அவன் போறான். அது சரியா தவறான அவன் பார்க்கறது இல்லை. அவனுடைய பிரச்சனை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, இடைவெளி வக்து, அவனுக்கு நேரம் ஃப்ரீயா இருந்துச்சு, வக்துங்கிறது வால் மாதிரி, நீ பயன்படுத்தலைன்னா அது ஒன்றை பயன்படுத்தி வெட்டிட்டு போயிட்டே இருக்குங்க. இன்னைக்கு அவனுக்கு அதுதான் பிரச்சனை. சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய பொறுப்புகளை சின்ன பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தாங்க. உசாமா ரலியல்லாஹு தான் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு தெரியும் தானே, ஒரு பெரிய ரோமை எதிர்த்து போன படை, அபூபக்கர் ரலியல்லாஹு படையில, உமர் ரலியல்லாஹு படையில, பெரிய பெரிய சஹாபாக்கள் படையில ஒரு 17 வயது இளைஞர்கிட்ட தளபதியாக சில பேர் விமர்சிச்சாங்க. காதுக்கு வந்தவுடன் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உசாமாவுடைய தலைமையை விமர்சிச்சவன் என்ன விமர்சிச்சவன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இளைஞனுடைய தலைமையை நீ விமர்சிப்பியா? இளமைங்கிறது அவ்வளவு சக்தி மிக்கது சமுதாயத்தில். அதை பயன்படுத்த வெறும் பதர்களாக ஆக்கி வச்சிருக்கிறோம் நம்ம இளைஞர்களை. கேட்டு பாருங்க, சலாஹுத்தீன் அய்யூபிட்ட 17 வயசுல போய் கேட்டாங்க, ஏங்க சிரிக்கிறதே இல்லைன்னு கேட்டாங்க சலாஹுத்தீன் அய்யூபிட்ட. ஏன் சிரிக்கவே மாட்டேங்க? ஒரு இளைஞர் சிரிக்கவே மாட்டார். அவர் சலாஹுத்தீன் அய்யூபி அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கைஃப அல்லாஹ்கு வல் அக்ஸா மஹ்சூரன், பைத்துல் முகத்தஸ் சிறை பிடிக்கப்பட்டிருக்குது யூதர்களால், நான் எப்படி சிரிக்க முடியும் கேட்டார். அப்படி கேட்டதுனால தான் 90 வருஷ பிடியில் இருந்ததை மீட்டி கொடுத்தார் பைத்துல் முகத்தஸை. ஒரு 17 வயது இளைஞர் மீட்டி கொடுக்கிறார். சமூகம் கடந்து வந்த பாதைகளில் கான்ஸ்டன்டினோபிள் என்ற ஒரு மிகச்சிறந்த இஸ்லாத்தினுடைய பெரிய நாடு, ரசூலுடைய பெரிய லட்சியம், அந்த நாட்டை கைப்பற்றவங்க தான் தளபதிகளில் சிறந்த தளபதின்னு சொன்னாங்க. முஹம்மது இப்னுல் ஃபாத்தி ஒரு இளைஞர் மீட்டி கொடுத்தார். இந்தியாவினுடைய 800 ஆண்டு கால ஆட்சி முகமது இப்னு காசிம் என்ற ஒரு இளைஞரால் 800 வருஷம் ஆட்சி கிடைத்தது. ஸ்பெயினுடைய 700 வருஷம் ஆட்சி தாரிக் இப்னு ஜியாதால கிடைச்சது. இதெல்லாம் வரலாற்றை நம்ம படிச்சு பார்க்கிற பொழுது சின்ன சின்ன பிள்ளைங்க 17 வயசு, 18 வயசு, 20 வயசு இளைஞர்களுடைய மதிப்பு தெரியணும், அவர்களுடைய திறமை தெரியணும், அதை ஊக்கப்படுத்தணும், அதை டெவலப் பண்ணணும். எனவே இளைஞர்கள் சமூகத்தில் நான் சொல்லுகிற பெரும் பெரும் பொறுப்புகளுக்கு தைரியமாக கொடுங்கள். அவர்கள் மிகச்சிறந்தவர்களாக சமுதாயத்தை வழிநடத்துவார்கள் என்ற இந்த 3 அறிவுரைகளை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவுபடுத்தின வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். கிளம்புறேன், லேட் ஆகிட்டு. பின்னாடி நிற்கிறாங்க. முன்னாடி சஹாபாக்கள் சின்ன சின்ன வயசுல இளமையில நான் ஈராக் நாட்டுக்கு அதிபராகணும்னு ஒரு சஹாபி ஆசைப்பட்டாங்க. ஒரு சஹாபி ஜசீரத்தில் அரபுக்கு நான் அரசனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி ஆனாங்க, முயற்சி பண்ணாங்க, துவா செய்தாங்க, நாட்டினுடைய அரசராக. அதே மாதிரி நம்முடைய இலக்கு நல்ல உயர்தரமாக இருக்குமே, ஆனால் கண்டிப்பாக அதை அடைவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான். எண்ணத்திற்கு பவர்ஃபுல் சக்தி இருக்கு.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இளைஞர்களை நல்ல ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியான இளைஞர்களாக ஆக்கியருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய புழல் ஹிதாயா பள்ளிவாசனுடைய துணை இமாம் மௌலவி ஹாஃபில் பி ஹுசைன் நாசிரி அவர்கள் இப்பொழுது கீதம் வாசிப்பார்கள். சஹாபாக்கள், அருமை பத்ர் சஹாபாக்கள் எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள், தியாகம் செய்தார்கள், அது சார்ந்த கருத்துடைய கீதத்தை வாசிப்பார்கள். பத்ர் போர்க்களத்தில் நபிகள் அணியில் படையாய் இணைந்தவர் பத்ரீன்கள். ஜோலிக்கும் ஈமானுடன் வியக்கும் வீரம் கொண்டு அரணாய் விளங்கிய சுஹதாக்கள் அவர்தானே பத்ரீன்கள். நபியோரின் ஸஹாபாக்கள் அவர்தானே பத்ரீன்கள். நபியோரின் ஸஹாபாக்கள் பத்ர் போர்க்களத்தில் நபிகள் அணியில் படையாய் இணைந்தவர் பத்ரீன்கள். ஜோலிக்கும் ஈமானுடன் வியக்கும் வீரம் கொண்டு அரணாய் விளங்கிய சுஹதாக்கள். நாட்டமோ இறையோ நாம் காவலாக திருநபியாம் போர்க்களம் ரணக்கலமாய் நீதியை காக்க துடித்தவராய் பத்ரின் போர்க்களம் சீறியதே. குஃப்ரின் படைகளும் அலறியதே. நபியுடன் ஸஹாபத்தும் உறுதுணையாய் 313 இணைந்தனரே. யுத்த முழக்கம் புயலாக ஏற்றம் உறுதிய அனலாக பத்ரீன்கள் முன்னேறி வெற்றி வாகை சூடியதே. பத்ர் போர்க்களத்தில் நபிகள் அணியில் படையாய் இணைந்தவர் பத்ரீன்கள். ஜோலிக்கும் ஈமானுடன் வியக்கும் வீரம் கொண்டு அரணாய் விளங்கிய சுஹதாக்கள். மாணவிகள் பத்ர் களத்தில் கூடாரத்தின் அடியினிலே கண்ணீரை சிந்திடவே சுத்திக்குள்ள குபரின் வருகையிலே எங்கள் ஒளி நபியே கவலை விடீர். பத்ரின் போர்க்களம் சீறியதே. எங்கள் ஒளி நபியே கவலை விடீர். பத்ரின் போர்க்களம் சீறியதே. யுத்த முழக்கம் புயலாக ஏற்றம் உறுதிய அனலாக ரமலானின் இரவுகளே பத்ர் களத்தின் சான்றதுவே. பத்ர் போர்க்களத்தில் நபிகள் அணியில் படையாய் இணைந்தவர் பத்ரீன்கள். ஜோலிக்கும் ஈமானுடன் வியக்கும் வீரம் கொண்டு அரணாய் விளங்கிய சுஹதாக்கள் அவர்தானே பத்ரீன்கள். நபியோரின் ஸஹாபாக்கள் அவர்தானே பத்ரீன்கள்.